இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல் ஸ்டோன்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்னன்னு தெரியுங்களா? தம்ப்நெயில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பாப்பாக்கு எடை போட போகிறோம். பாப்பாக்கு நேமிங் செரிமனியும் கிராடல் செரிமனியும் ஒரே நாள் பண்ண போகிறோங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எடைக்கு போடுறது எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் என்னோட குழந்தை மூலிமா பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நேமிங் செரிமனியெல்லாம் அந்த தொட்டியில் போடுறது அதெல்லாம் வந்து எப்படின்னா நான் யூடியூப்பில் தாங்க பார்த்துருக்கேன். நான் நேர்லலாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதே இல்லைங்க. பாப்பாவுக்கு 9 எடை போட்டோங்க சாமிக்கு. காயின்ஸு கேடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குங்க. பணமாக கிடைக்கிது, ஆனால் காசு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளே பூவெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க சாமிக்கு. ப்ளஸ் பாப்பாவுக்கு தொட்டிலுக்கும் கட்டிட்டோங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தாலே எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலுமே சந்தோஷமாக தாங்க ஃபீல் ஆகும், நல்லதாகவே தான் தெரியுங்க. அதே மாதிரி என் கோலமும் சூப்பராக வந்துச்சுங்க இந்த டைம் எனக்கு. எடைக்கு போடுறதுனாலே சனிக்கிழமை தான் போடுவாங்களாங்க ஏழுமலையானுக்கு. ஸோ வெஜ் சமையல் தாங்க, ரைஸ், சாம்பார், எல்லா பொரியல் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோங்க. அண்ட் இந்த டேக்காக வி வர் வெயிட்டிங் ஃபார் 3 months. 3 மாதமாக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஃபேமிலி கெட் டுகெதராக பண்ணலான்னு நினச்சோம். பட் ஒரு சில பிரச்சனையால் காரணத்தால் வெறும் ஃபேமிலி மட்டும் பண்ணுறோம். பார்க்கலாம். மாமனார் ஒரு தட்டு ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க, என் பாப்பாக்காக உண்டியல் போடுறதுக்கு. அவர் இல்லாத ஒரே ஒரு குறை தாங்க எங்களுக்கு இப்போது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ரைஸை மட்டும் அடுப்பில் வெடிச்சிட்டோங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே கிராண்டாக பண்ணணும், 4 பேர் கூப்பிடணும், வயிறு நிறைய சாப்பாடு பண்ணணும், அந்த மாதிரி தான் கேரக்டர். ஆனால் இந்த டைம் என்னவோ எதுவும் தெரியல, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு 10 பேர் 15 பேருக்குள்ளேயே முடிச்சிடுறோம். எனக்கு சர்ப்ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்குங்க. இந்த பலூன் பூவெல்லாம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். என்னோடய பாப்பாவை வெல்கம் பண்ணும்போது எங்கள் டேடி அப்படி தாங்க வெல்கம் பண்ணார். இப்போது கிராடல் செரிமனிக்கும் இப்படி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட மச்சானும் சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்னோடய நாத்தனார் எங்கள் மம்மி எல்லாமே வடை செஞ்சிட்ருக்காங்க சேர்ந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்னோட மாமியாருக்கு நான் வீடியோ எடுக்கிறது பப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை. பட் என்னோட நாத்தனாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தி. அழக்கூடாதுமா தூங்கி டக்குன்னு எழுப்பிட்டு பாரு. ஸோ க்யூட்டில் எங்கள் டேடி எனக்கு டேடியாக இருக்கிறத விட என்னோடய பாப்பாவுக்கு தாத்தாவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ பாசமாக இருக்கார், அவ்வளோ அக்கறையாக இருக்காருங்க. அண்ட் ஏழுமலையானுக்கு நாம போட்டாகணும். ஸோ போட்டாச்சுங்க நாங்கள் 3 பேரும். அண்ட் இயர் கம்ஸ் த பெஸ்ட் பார்ட். நான் சர்ப்ரைஸும் ஆகிட்டேன். எனக்கு என்னன்னே தெரியல, சித்தி வந்து இந்த மாதிரி சீர் கொடுப்பாங்களாம். எனக்கு அது தெரியவே தெரியாதுங்க. அதை பற்றி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க அந்த தருணமும் அனுபவமும். பாப்பாவுக்கு அவங்க அத்தை கொடுத்து சீர். என் வீட்டில் சாமி கும்பிடுறாங்க சாப்பாடு செஞ்சு போட்டு அப்படின்னாலே நான் தாங்க மெயின் பார்ட்டு. பூஜை ரூமுக்கு டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக நான் தாங்க பண்ணணும். ப்ளஸ் பூஜை சாமானு கழுவுறது, பூ வைக்கிறது, ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே நான் தாங்க பண்ணணும். சமையல் வேலை ஃபுல்லாகவே எங்கள் மம்மி பார்த்துப்பாங்கங்க. போயிடும், நல்ல நேரம் போயிடும் சொல்லியே அந்த படன்னு அந்த வேலை செய்ய வைக்கிறாங்கங்க. சாமியை கூட நிம்மதியாக சாமி கும்பிட முடியறது இல்லைங்க. அந்த தருணத்தில் இருக்கவும் முடியல, ரசிக்கவும் முடியலைங்க. எங்கள் குழந்தைய அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கங்க சில டைம். சாயங்க சம்பிரதாயம்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமாகுதுங்க கேட்குறதுக்கே. பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போட்டாச்சுங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, பாப்பா அழுந்துகிட்டே இருந்தாங்க. என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல ஒன்றுமே. ஒரே 3 daysல முடிவு பண்ணவங்க இந்த மாதிரி பாப்பாக்கு எடைக்கு போடலான்னு சொல்லிட்டு. சடனாக ஒரு முடிவு பண்ணனால எல்லாமே கிடச்சிச்சுங்க கடவுளோட ஆசீர்வாதத்தால். அந்த தொட்டில் கிடச்சிது, பாப்பாக்கு எடைக்கு போடுறது, அண்ட் காயின்ஸ் கூட சீக்கிரமாகவே கிடச்சிச்சிங்க. தொட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல் வைக்கணுமாங்க. கல்லை வச்சு 3 டைம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா உள்ளே போட்டோங்க. பாப்பா உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு அவங்க அத்தை தான் நேம் சொல்லணுமாங்க. 3 டைம் நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க மாமா வந்து மோந்திரம் போட்டாங்கங்க. பாப்பாவுக்கு என்னவோ புதுசாக இருந்த மாதிரி தெரிஞ்சுங்க. ஒருவேளை பலூனை பார்த்து அழுந்தாளா இல்லை பூவை பார்த்து அழுந்தாளா என்னன்னே தெரிலங்க. அழுந்துகிட்டே இருந்துச்சு புள்ள. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, நிறைய பேர் கூப்பிடாம வீட்டோடு செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரே ஒரு கஷ்டம்தாங்க. அண்ட் சாப்பாடு வாஸ் ஸோ கிரேட், செம்மையாக இருந்துச்சு. அந்த அப்பளம் ஒரு கை ஃபுல்லாக இருந்துச்சுங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்பளமே கும்பிட்றதுனால கொஞ்சமாக வடை செஞ்சுட்டு இருந்தாங்க போல். அதுக்கப்புறம் மீந்த மாவில் என்ன செய்ய சொன்னாங்க, நானும் என்னோடய தம்பியும் சேர்ந்து செஞ்சோம். நான் வேலைன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தொடச்சி போட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.